கோவை அன்னூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாய் மெடில்டா. இவரது கணவர் லோகேந்திரன். இருவரும் 7 வருடங்களுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டனர். இந்த தம்பதிக்கு 6 வயதில் ஒரு மகன் உள்ளார். சிறு வயதிலேயே தாய் தந்தை இறந்துவிட்டதால் லோகேந்திரன் தனது பாட்டி மயிலாத்தாளோடு குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி லோகேந்திரன் மதுரையில் நடந்த அரசியல் கட்சி மாநாட்டிற்கு சென்றிருக்கிறார். அடுத்த நாள் அவர் திரும்பி வந்ததும் மயிலாத்தால் மாரடைப்பில் இறந்துவிட்டதாக ஜாய் மெடில்டா கூறியிருக்கிறார். தன்னை பாசமாக வளர்த்து ஆளாக்கிய பாட்டியை இழந்த லோகேந்திரன் சோகத்தில் மூழ்கி போயிருக்கிறார். இந்த சூழலில்தான் கடந்த 7 நாட்களுக்கு முன்பு வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த லோகேந்திரனை ஒரு மர்ம நபர் தலையணையால் முகத்தை அழுத்தி கொல்ல முயன்றிருக்கிறார். திமிறி எழுந்த லோகேந்திரன் தப்பி ஓட முயலவே அவரின் மனைவி ஜாய் மெடில்டாவும் அந்த மர்ம நபரும் சேர்ந்து லோகேந்திரனின் கதையை முடிக்க துடித்திருக்கிறார்கள். காயங்களோடு உயிர் பிழைத்த லோகேந்திரன் அவர்களிடமிருந்து தப்பிச் சென்று காவல்துறையில் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜாய் மெடில்டாவை உடனே பிடித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த அடுத்த 3 நாட்களில் அந்த மர்ம நபரையும் கைது செய்து விசாரணை நடத்தியுள்ளனர். அதில்தான் லோகேந்திரனின் பாட்டி மயிலாத்தால் மாரடைப்பால் இறக்கவில்லை என்ற அதிர்ச்சி உண்மை தெரிய வந்திருக்கிறது. ஆம், ஜாய் மெடில்டாவும் அந்த மர்ம நபரும் சேர்ந்துதான் இந்த பயங்கரத்தை செய்திருக்கிறார்கள். யார் அந்த மர்ம நபர்? அவருக்கும் ஜாய் மெடில்டாவுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக இருவரும் சேர்ந்து மூதாட்டியை கொலை செய்தார்கள்? லோகேந்திரனை கொல்ல முயன்றது ஏன் என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேடிய போதுதான் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. நைட்டு ஒரு 2 மணி வாக்கில் நான் நல்லா தூங்கிட்டேன். என் மேலே ஏதோ பில்டிங் விழுகிற மாதிரி ஒரு அமுத்தல் இருந்துச்சு. நான் வீட்டில் கத்துற யாரும் இது பண்ணேன். அப்புறம் நான் ஒரு புஷ் பண்ணி அதை தள்ளும்போது ஒரு ஆள் அது அவன் தள்ளி விட்டுட்டு நான் ஹாலுக்கு வரேன். ஹாலுக்கு வந்தோடனே அவன் என்னை பின்னாடி பிடிக்கிறான். பிடிச்சி அவனுக்கு எனக்கும் தள்ள முடியாது. அப்புறம் நான் கீழே விழுகிற செடு மாதிரி குப்புற விழுகிறேன். விழுகும்போது என்னை மூஞ்சி எப்படி வச்சு அமுக்கிறேன். மூஞ்சி மூடுறான். அப்போ பின்னாண்ட ஒரு ஆள் என் காலை பிடிக்குது. அந்த காலை பிடிக்கும்போது யாருங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அவன் துணி கேட்குறான். துணி எடுத்து ஒரு பெட்ஷீட் எடுத்து கொடுக்குறாங்க. என் மூஞ்சி மூச்சடக்கி வச்சுருக்காங்க. என்னை ஃபுல்லாக கீழே எடுக்கிறாங்க. அப்போ அவன் கையன் வாயில் படுதுன்னு அவனை கடிக்கிறேன். கடிக்கும்போது அவன் கையில் காயம் ஆகுது. எனக்கு பல்லு போயிடுச்சு. அப்படி ஆகிட்டு இருக்கும்போது என் பையன் சத்தம் போட்டோன்னே, என் பையனமும் 10 வீட்டில் சத்தம் போட்டோன்னே அவன் ஓடிட்டான். உள்ளே ஒரு ஆள் ஓடின மாதிரி இருந்துச்சு. அது யாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் ஒரு நைஃப் எடுத்துகிட்டு போய் பார்க்குறேன். உள்ளே யாரும் இல்லை. வெளியே இருந்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் 100க்கு கால் பண்ணி சொன்னேன். ஜாய் மெடில்டா கோவை அன்னூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்துள்ளார். அந்த நிறுவனத்திற்கு கர்நாடக மாநிலத்தில் கிளை உள்ளது. சேலூர் என்ற பகுதியில் உள்ள கிளையில் கடந்த 2024ஆம் ஆண்டு கிளை மேலாளராக அதே ஊரைச் சேர்ந்த நாகேஷ் என்ற 25 வயது இளைஞர் வேலைக்கு சேர்ந்திருக்கிறார். வேலை விஷயமாக நாகேஷ் அடிக்கடி ஜாய் மெடில்டாவிடம் செல்போனிலும் வீடியோ காலிலும் பேசி வந்துள்ளார். நாளடைவில் அந்த பழக்கம் நட்பாக மாறியிருக்கிறது. ஒரு கட்டத்தில் ஜாய் மெடில்டா நாகேஷை காதலிப்பதாக கூறியிருக்கிறார். அதை ஏற்றுக்கொண்ட நாகேஷ் கடந்த 2024ஆம் ஆண்டு 10வது மாதம் கர்நாடகாவிலிருந்து அன்னூருக்கு வந்து லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கி ஜாய் மெடில்டாவை பார்த்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார். அடுத்த 2 மாதத்தில் மீண்டும் அன்னூருக்கு வந்த நாகேஷ் லாட்ஜில் அறை எடுத்து ஜாய் மெடில்டாவோடு தனிமையில் இருந்துள்ளார். இதை எப்படியோ மோப்பம் பிடித்த லோகேந்திரன் நாகேஷை பிடித்து மிரட்டியதோடு சரமாரியாக அவரை தாக்கியிருக்கிறார். என் பையன் ஒய்ஃப் 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. டிசம்பரில் காலையில் 8 மணிக்கு, எப்போவுமே 9 வரைக்கும் போவாங்க. அந்த அன்றைக்கி 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டாங்க. கேட்டால் ஆஃபீஸில் ஒரு மீட்டிங், எமர்ஜென்சி மீட்டிங் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் பையனை லேட்டாக தான் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஹோம்ஒர்க் பண்ண நோட்டு ஒய்ஃபோட ஸ்கூட்டியில் இருந்துச்சு. அவன் கேட்டான். அப்போ ஹோம்ஒர்க் நோட் எடுத்துகிட்டு வரல. வெளியே டைரியில் சைன் பண்ணும்போது பார்த்தா நோட்டு எடுத்துகிட்டு வரல.
அப்புறம் அவன் கேட்டங்காட்டி சரி நான் உன்னை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் தானே வீட்டில் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறேன் இதுக்குள்ள சுவிச் ஆஃப். சரி அவங்களுக்கு முதல்ல லோ பிபி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் லோ பிபி இருந்துச்சு, கல்யாணத்துக்கு அப்புறம் லோ பிபி இருந்துச்சு. சரி எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துருப்பாங்கன்னு நான் ரோடெல்லாம் அலைஞ்சிட்ருக்கேன். நானும் என் ஒய்ஃபோட தம்பி அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் பார்க்குறேன், ஜிஹெச் போய் பார்க்குறேன். அப்புறம் அங்கே லோக்கலில் விஜய் டாக்டர் இருக்காங்க, அங்கெல்லாம் போய் அந்த பார்த்துட்டே வரும்போது தான் அந்த லாட்ஜிலேருந்து அவங்க வெளியே வராங்க ஸ்கூட்டியில் ஒரு 10:30. இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது இது மாதிரி மேலே மீட்டிங் இருந்துச்சு, இன்னும் உனக்கு லாட்ஜில் மீட்டிங்கு இங்கே காமி அப்படின்னு கூட்டிகிட்டு போயில அங்கே ஒருத்தர் இருக்கான். அவனை விசாரிக்கும்போது ரொம்ப அர்த்தம் இருக்குது அப்படின்னு. சரி விருப்பம் இருந்தால் போய்க்க அப்படின்னு சொல்லியாச்சு. விருப்பம் தான் நீ அவன் கூட போய்க்க அப்படின்னாச்சு. ஆனால் அவன் வந்தது என்னென்னா உன் கூடயும் பையன் கூடயும் தான் நான் இருக்கணும், நான் அதை மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சான்ஸ். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஜாய் மெடில்டாவையும் லோகேந்திரன் கடுமையாக கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர்கள் காதலை கைவிடவில்லை. நாகேஷும் ஜாய் மெடில்டாவும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று திட்டம் போட்டுள்ளார்கள். இந்த சூழலில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி மதுரையில் நடந்த மாநாட்டுக்கு லோகேந்திரன் சென்றதால் கர்நாடக காதலனை வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார் ஜாய் மெடில்டா. இருவரும் தனிமையில் இருந்துள்ளனர். வீட்டுக்கு புதிதாக ஒரு ஆள் வந்திருப்பதை பார்த்து அதிர்ந்து போன மயிலாத்தாள் உடனே மகனுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் சொல்ல முயற்சித்துள்ளார். மூதாட்டியை நாகேஷும் ஜாய் மெடில்டாவும் சேர்ந்து தடுத்திருக்கிறார்கள். அப்போது மயிலாத்தாள் கத்தி கூச்சலிடவே வாயை மூடி அவரின் மூச்சை இருவரும் நிறுத்தியிருக்கிறார்கள். நாகேஷ் கர்நாடகாவுக்கு தப்பிச் சென்றுவிட ஜாய் மெடில்டா மாரடைப்பால் பாட்டி இறந்து விட்டதாக கணவரையும் உறவினர்களையும் நம்ப வைத்து நாடகமாடியிருக்கிறார். அவரின் நாடகத்தை யாரும் கண்டுபிடிக்காததால் ஜாய் மெடில்டாவுக்கும் நாகேஷுக்கும் துணிச்சல் அதிகரித்திருக்கிறது. லோகேந்திரனையும் அதே பாணியில் கொன்றுவிட்டு மாரடைப்பில் இறந்து விட்டதாக கூறி அவரின் சொத்துக்களை அபகரித்து கொண்டு காதல் வாழ்க்கையை தொடரலாம் என்று இருவரும் திட்டம் போட்டிருக்கிறார்கள். அந்த திட்டத்தின்படிதான் 7 நாட்களுக்கு முன்பு நாகேஷ் நண்பரின் கார் மூலம் கர்நாடகாவிலிருந்து அன்னூருக்கு வந்துள்ளார். கதவை பூட்டாமல் சாத்தி வைத்த ஜாய் மெடில்டா கணவன் உறங்கியதும் வாட்ஸ்அப்பில் நாகேஷுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். வீட்டுக்குள் நுழைந்த நாகேஷ் உறங்கிக் கொண்டிருந்த லோகேந்திரனை தலையணையால் முகத்தில் அழுத்தி கொல்ல முயற்சித்துள்ளார். ஆனால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்துவிட்டது. ஜாய் மெடில்டாவும் நாகேஷோடு சேர்ந்து லோகேந்திரனை தீர்த்து கட்ட எல்லா வேலைகளையும் செய்திருக்கிறார். லோகேந்திரன் எப்படியோ அவர்களிடமிருந்து தப்பித்து காவல் நிலையத்தில் புகாரளித்திருக்கிறார். கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கிய போதுதான் நாகேஷும் ஜாய் மெடில்டாவும் சேர்ந்து மயிலாத்தாளை கொலை செய்த பயங்கரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் அன்னூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். அது லவ் மேரேஜ் தான் பண்ணோம். 8 வருஷம், ஒரு 1.5 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். நல்லா தான் வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. ஒரு அஃபேர்னால இவ்வளோ பெரிய சோகம் நடக்குன்னு தெரியல. அவங்களுக்கு நான் பிடிக்கலன்னா போயிருன்னுலாம் சொல்லியிருக்கேன். என் கூட இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீ போயிரு, பையனை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடும், நான் பழுத்துக்கு நானும் எங்கள் அம்மா வளர்த்திக்கிறோம் அப்படின்னு. அவங்க அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எங்கள் அம்மாவையும் கொன்னேன். இப்போது நானும் என் பையனை மட்டும் கொன்னேன். தகாத உறவு ஒருவரை கொடூரமானவராக மாற்றி கொலை செய்யக்கூட வைக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.